விஸ்ரம் கிச்சன் சார்பாக வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலம் முடிஞ்சிருச்சு, காத்தடி காலம், ஆடி மாதம், வைகாசி, ஆனி, ஆடி இதெல்லாம் காற்று காலம். அந்தமேட்டுக்கு காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். காற்றடிச்சா நார்மலாகவே கொஞ்சம் பாடியெல்லாம் அந்த பெயினாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம வண்டியிலலாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக போகணும். ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு போனாலும் காற்றுல போக முடியாது. இல்லை நம்ம இன்னும் ஒரு பக்கம் போகிறோம், ஒன் சைடு வந்து லாரியோ, மெயினாக லாரி இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டி போகல, காற்று வந்து ஒரு பக்கம் உள்வாங்கி ஒரு பக்கம் வெளியில் விடும். காற்று அதிகமாக அடிக்கல, நார்மலாக இருக்கல எதுவும் தெரிஞ்சுக்காது. காற்று ஃபோர்ஸாக அடிக்கல, பார்த்தீங்கன்னா காற்று எந்த பக்கம் இருந்து அடிக்குதோ அந்த பக்கம் காற்று உள்வாங்கி வெளிப்பக்கம் தரணும். அப்போ டூ வீலரில் போகல நம்ம கொஞ்சம் சேஃபாக போகணும், ஸ்லோவாக போகணும், கண்ட்ரோல் பண்ணி போகணும். நம்ம பாட்டுக்கு வேகமாக போனோம்னா காற்று வேகமாக அடிச்சதுன்னா டக்குனு வண்டிக்குள்ளே தள்ளிடும். அந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திரும்ப வந்து கொரோனா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. ஈவன் நம்ம திருச்சியில் கூட நான் ஒரு 4-5 பேத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் பயப்பட தேவையில்லை, எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும். இனிமேட்டுக்கு பழைய எப்படி நம்ம அந்த கொரோனாவுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாலோ பண்ணணும். பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் அப்படி தான் தெரியும். நம்ம மாஸ்க் போட்டு போனால் என்னடா அவன் தனியாக ஒருத்தன் லூசு பாய மாதிரி திரும்ப மாஸ்க் போட்டு போகிறான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முக்கியமாக ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது, ஏன்னா இப்போலாம் நிறைய இந்த திருவிழா காலம் வேறு. ஸோ ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதோட விளைவு எப்படி இருக்கும்னு நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட முன்னாடி காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 1930, 40 அந்த காலகட்டம், 1800 இப்படின்னு சொல்லலை. நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கதை சும்மா விட்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொரோனாவை கண் கூட பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் லாக்டவுனில் மாட்டி நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணுமோ, வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவுறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் கழுவுறது, அதிகமாக யாரையும் தொடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக்கிறது, தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத நமக்கும் தேவை, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் அதோட இழப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். நிறைய ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனால வாழ்க்கையே மாறி போயிருக்கு, வாழ்க்கையை இழந்திருக்காங்க, தொழில் இழந்திருக்காங்க. அதனால அது நம்ம எந்த அளவுக்கு அது கூட போராடணுமோ போராடுவோம். அதை வராமல் இருந்துச்சுன்னா வராமல் தடுப்போம், வரவிடாமல் நம்ம விரட்டி அடிப்போம். வந்துச்சுன்னா அதை எப்படி, ஏன்னா ஃபியூச்சரில் அது வருங்காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா கொரோனா வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய வைரஸ், அந்த மாதிரி கொரோனா வைரஸ்லாம் நிறைய வந்து இப்போ கொஞ்சம் திரும்ப சிவியராக வருது அப்படின்றாங்க. அதனால நம்ம கொரோனாவில் இருந்து பாதுகாத்துக்கிறது நம்ம என்னென்ன வழிமுறைகள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணாங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால பொதுமக்கள்லாம் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எந்த ஒரு அரசாங்கமும் நம்ம கூட நிற்காது. ஏன்னா நம்ம தான் அரசாங்கம், நம்ம கரெக்டாக இருந்தால் அரசாங்கம் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அரசாங்கத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கொரோனால இருந்து முக்கியமாக எல்லாரும் வராமையே நம்மளை பாதுகாத்துக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழிமுறைகளோ அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்ததுனால எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க தேவையில்ல. சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.